என்னுடைய பெயர் வி.எஸ். சேதுரத்னம், செயலாளர், நேஷனல் சிறுதீப்பெட்டி உற்பத்தியாளர் சங்கம், கோவில்பட்டி. நேற்று வெளியிடப்பட்ட தமிழக பட்ஜெட் அறிக்கையில் தங்களுடைய 3 ஆண்டு கால சாதனைகளை விளக்குவதாகவே பெரும்பாலும் அமைந்திருக்கிறது. காரணம், அவர்கள் 3 ஆண்டு ஆட்சியில் செய்த சாதனைகளை விளக்குவது என்பது கடந்த வாரம் மத்திய அரசு வெளியிட்ட பட்ஜெட் போல தான் உள்ளதே தவிர புதிதாக எந்த அம்சங்களும் இல்லை என்று சொன்னாலும் கூட, தமிழகத்தை வளங்கொழிக்கிற வகையிலே 8 லட்சம் கான்கிரீட் வீடுகள் கட்டித் தருவதற்கு ரூபாய் 3.50 லட்சம் மானியம் தருவதாக அறிவித்தது உண்மையிலேயே ஏழைகளுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம். அதை போலவே நாங்கள் சார்ந்திருக்கின்ற தென்மண்டலத்தின் தென் மாவட்டமான, துறைமுக மாவட்டமான தூத்துக்குடி மாவட்டத்திற்கு தூத்துக்குடி நகரை மையப்படுத்தியதான் அதிக தொழில் மையங்கள் அமையப்பெறுகின்ற அளவிலே இந்த அறிக்கை அமையப்பட்டிருக்கிறது. அதே நேரம் தூத்துக்குடி மாவட்டத்தினுடைய 2வது பெரிய நகரமான கோவில்பட்டி, இங்கே சுற்றி இருக்கின்ற பல்வேறு கிராம பகுதி மக்களெல்லாம் நம்பி இருக்கின்ற இந்த தீப்பெட்டி தொழில் பாதிக்கின்ற வகையிலே அண்மை காலமாக பிளாஸ்டிக் லைட்டர்கள் தடையை மீறி தரைவழி மார்க்கமாக வெளிநாடுகளிலிருந்து கடத்தி வரப்பட்டு கிராமங்கள் உட்பட ரூபாய் 10 ரூபாய் 12 ரூபாய்க்கு விற்பனை செய்து கொண்டு வருகிறது. இதை உற்பத்தி செய்யவோ விற்பனை செய்யவோ நிரந்தர தடை செய்ய வேண்டும் என்று நாங்கள் தமிழக அரசையும் மத்திய அரசையும் பலமுறை வேண்டி கேட்டும் கூட இன்று வரை தடை செய்யப்படவில்லை. அதை போலவே தீப்பெட்டி தொழிலுக்குண்டான மின்கட்டண சலுகை வேண்டும் என்று எதிர்பார்த்தோம், அதுவும் இல்லை. ஒரு 5 லட்சம் தொழிலாளர் குடும்பங்களுடைய வாழ்வாதாரமாக வழங்குகின்ற தூத்துக்குடி, தென்காசி, விருதுநகர் மற்றும் குடியாத்தம் போன்ற பகுதியில் உள்ள தீப்பெட்டி தொழிற்சாலைகளை பாதுகாக்கின்ற வகையில் நேற்றைய தினம் எந்த அறிவிப்பும் வெளியிடாது எங்களுக்கு மிகப்பெரிய அதிர்ச்சி அளித்தாலும் கூட, கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பல பகுதிகளில் கடந்த பட்ஜெட்டில் லிங்கம்பட்டியில் தொழில்பேட்டை அமைக்கப்படும், ஒரு 60 ஏக்கர் கையகப்படுத்தி சிறிய தொழிற்சாலைகள் நிறுவப்படும் என்கின்ற ஒரு அறிக்கை வந்தது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியாக இருந்தது. அதே போலவே தோணுகால் மலையிலே விமானப்படை தொழில் பயிற்சி மையம் ஒன்று அமைக்கப்படும் என்கின்ற உறுதிமொழியை அறிவித்தார்கள். ஆனால் இந்த பட்ஜெட்டில் அதற்குண்டான எந்த நிதியும் ஒதுக்கீடும் செய்யப்படாமல் அந்த நிலம் கையகப்படுத்துகின்ற வேலை கூட தொடங்காது மிகப்பெரிய அதிர்ச்சியாக இருக்கிறது. எனவே இது கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் எந்த விதமான ஒரு அடிப்படை வேலைகள் கூட இந்த பட்ஜெட்டில் அறிவிக்காதது எங்களுக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்கிறது. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் கோ சுரேஷ்குமார், ஓய்வு பெற்ற தொழிற்கல்வி ஆசிரியர், மேல்நிலைக் கல்வியில். தற்பொழுது கோவில்பட்டியில் வசித்து வருகிறேன். 24-25ஆம் ஆண்டுக்குரிய தமிழக பட்ஜெட் நேற்று வெளியானது. அதில் பல்வேறு திட்டங்கள் வரவேற்கக்கூடியதாக உள்ளது. அதில் ஒன்று மினி பஸ் திட்டம். அது கிராமப்புற மக்களுக்கு பேருந்து வசதி இல்லாத கிராமங்களுக்கு, அதாவது நகரங்களை ஒட்டி உள்ள பகுதிகளில் மீண்டும் நல்ல ஒரு மினி பஸ் திட்டம் ஏற்படுத்தி தருவது மக்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. அதை நான் வரவேற்கிறேன். அதே போல் மாநகராட்சியில் இலவசமாக வைஃபை திட்டமும் உருவாக்கப்படுகிறது. இந்த வைஃபை திட்டத்தால் நம்ம தகவல் தொடர்பில் நாமளும் நல்ல ஒரு செய்திகளோ அல்லது பல்வேறு அரசினுடைய நலத்திட்டங்களோ நாம் விரிவாக கேட்பதற்கோ அல்லது அதை பற்றி நாம் சொல்வதற்கு மிகவும் பயன்பாட்டுக்குரியதாக அமைகிறது. அதே மாதிரி நம்ம தூத்துக்குடி மாவட்டத்தில் ஏரலில் அரசு தொழில் பயிற்சி நிறுவனம் ஒன்று ஏற்படுத்தப்படும் என்ற அறிவிப்பு உண்மையிலே மாணவர்களுக்கு அது மிகவும் வரவேற்கக்கூடியதாக உள்ளது. ஒரு ஐடி வரும்போது அவங்க தொழிற்பயிற்சியில் மாணவருடைய தங்களுடைய திறமைகளை வெளிக்கொண்டு அவர்கள் மென்மேலும் உயர்வதற்கு அது ஒரு வழிவகை செய்கிறது. அதே மாதிரி டாப்ளர் ரேடார் என்று அழைக்கக்கூடிய ஒரு திட்டம் வானிலை முன்னறிவிப்புக்கு ஒரு திட்டம் புதிதாக உருவாக்கப்படுகிறது. அதை நாம் உண்மையிலே வரவேற்கிறோம். ஏன்னா புயல் மற்றும் பேரிடர் இடர்பாடு காலங்களில் அது மிகவும் இன்னமும் நுண்ணறிவு திறனுடன் மீண்டும் அதை நம்ம புத்துணர்வு செய்து பல்வேறு இடர்பாடுகளை நீக்குவதற்கு ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்கு இது பயன்படும் என்பதில் எல்லளவும் சந்தேகம் இல்லை. இது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. அதே மாதிரி மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் அந்த திட்டத்தின்படி ரூபாய் 1000 மாதம் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவியர்களுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு உறுதுணையாக இருப்பதும் அதுவும் ஒரு பெருமைக்குரிய விஷயமாக கருதப்படுகிறது. அதே மாதிரி இன்னுயிர் காப்போம் திட்டத்திலிருந்து நாம் 1 லட்சத்திலிருந்து 2 லட்சமாக மாற்றி அமைக்கப்பட்டது உண்மையிலே வரவேற்கக்கூடியது. அது அநேகம் பேர்
உண்மையிலே வரவேற்கிறார்கள். அதே மாதிரி ஒரு சிறு குறை என்றால் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அரசு அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கு பழைய ஓய்வு திட்டம் பற்றிய அறிவிப்புகள் எதுவுமே வெளிவராது அவங்களுக்கு மிக பெரும் குறையாக இருக்கிறது. அதை அரசு கவனம் செலுத்தி அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய வேண்டுகிறேன். அதேபோல் கோயில்பட்டி வளர்ந்து வரக்கூடிய மிகப்பெரிய நகரமாக திகழ்கிறது. இதில் லிங்கம்பட்டியில் இருக்கக்கூடிய தொழிற்பேட்டை மையம் அமைத்து செயல்பட்டு வருகிறது. அதற்கு இன்னும் அதிகமான நிதி உதவி செய்து அதை நல்ல மென்மேலும் வளர்வதற்கு எந்த திட்டமும் இல்லாதது ஒரு குறையாக காணப்படுகிறது. அதே போல் தோணுகால் பகுதியில் விமானப்படை தொழில்நுட்பம் அதுவும் நல்ல முறையில் ஏற்படுத்தி தந்து இந்த மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டுகிறேன். எனது பெயர் ராஜு. எனது நிறுவனத்தின் பெயர் ஓமேட்ச் இண்டஸ்ட்ரீஸ். நாங்கள் சிட்கோ தொழில்பேட்டையில் யூனிட் வச்சு நடத்தி வர்றோம். நாங்கள் கேரளாவில் இருந்து மரத்தை வாங்கி வெள்ளைக்குச்சி தயார் பண்ணி மருந்து முக்கி பாக்ஸாக அடைச்சி வெளிநாட்டுக்கும் நார்த் இந்தியாவுக்கும் சப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். இந்த ஆண்டு தமிழக அரசு பட்ஜெட்டில் தீப்பெட்டிக்கு எந்தவித சலுகைகளும் எந்தவித இதுவும் கொடுக்கவில்லை. இந்த தீப்பெட்டி தொழிலில் சுமார் 5 லட்சம் பேர் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பணிபுரிந்து வருகின்றனர். இந்த தொழில் மிகவும் நலிவடைந்து உள்ளது. மேலும் இந்த தொழிலுக்கு போட்டியாக சிகரெட் லைட்டுகள் சைனாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படுகிறது. இதனை தடை செய்ய தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் மத்திய அரசும் எந்தவித நடவடிக்கையும் இதுவரை எடுக்கப்படவில்லை. மேலும் தமிழக அரசால் தீப்பெட்டி தொழிலுக்கு தமிழ்நாடு தொழில் முதலீட்டுக் கழகம் மூலம் கடன் வழங்கி வருகிறது. அதாவது அந்த வழங்கிய கடனுக்கு மிஷினரி சப்சிடி 25% கொடுத்து வருகிறார்கள். வழங்கிய கடனுக்கு 12% வட்டி வசூல் செய்து வருகிறார்கள். இதற்கு முன்னர் இந்த 12.5%ல் 6% வட்டி மானியமாக கொடுத்து வந்தது தமிழக அரசு. இந்த அரசு வந்ததுக்கப்புறம் இந்த 6% வட்டி மானியத்தை நிறுத்தம் செய்து விட்டனர். இதனால் தொழில் மிகவும் பாதிப்படைந்து உள்ளது. இந்த தொழிலுக்கு வட்டி மானியம் கிடைத்தால்தான் நாங்கள் தொழில் தொடர்ந்து நடத்துவதற்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும். மேலும் இந்த தொழில் மிகவும் நலிவடைந்து வருகிறது. இந்த தொழிலுக்கு ஊக்கத்தொகையாக மின்சாரத்திற்கு மானியம் வழங்கவும், மேலும் ஆம்சாக்ட் எனப்படும் 5 வருடங்களுக்கு ஒரு தடவை ரினுவல் செய்த இதை வாழ்நாள் முழுவதும், அதாவது தொழில் தொடங்கியதிலிருந்து வாழ்நாள் முழுவதும் இந்த ஆம்சாக்ட் லைசன்ஸ் கொடுப்பதற்கு தமிழக அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். மேலும் தூத்துக்குடி மாவட்டத்தில் கோயில்பட்டி ஒரு அடுத்த பெரிய நகரமாகும். இந்த நகரத்தினை மையமாக கொண்டு தனியாக மாவட்டம் தொடங்குவதற்கு தமிழக அரசு ஏற்கனவே கூறியிருந்தது. இந்த பட்ஜெட்டில் இது குறித்து எந்த நடவடிக்கையும் எந்தவித இதுவும் கொடுக்கப்படவில்லை.